வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்திலே சிறப்புரைகளை ஆற்றி வரும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் சிந்தனையை விரிவாக்கி தொகுப்பாக்கி புத்தகமாக்கி தந்த அருட்செல்வர் சசிகுமார் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய புத்தகத்தின் வழியாக இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் 1 குழந்தை பிறப்பில் மறைந்துள்ள ரகசியத்தை பற்றி சிந்திப்போம். ஆன்மீக கல்வியை, இயற்கை கல்வியை இந்த உலக மக்களுக்கு எடுத்து செல்வதுதான் வேதாத்திரியத்தின் நோக்கமாகும். இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு என்ற இரண்டும் இறை உணர்வாகவும் அறநெறியாகவும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள். வேதாத்திரிய கல்வி மற்றும் இயற்கை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அறநெறி என்பது வாழ்வியல் மாற்றமாகும். இயற்கை தத்துவத்தை உள்ளது உள்ளபடி உணர்வதற்கான பயிற்சிகளை கொடுப்பதுதான் வேதாத்திரிய சீடர்களின் முக்கிய பணியாக இருக்க வேண்டும். நம் சமுதாயத்தில் உணர்கல்வியாய் இருக்க வேண்டிய ஆன்மீக கல்வியை சாதாரணமான கல்வியாய் மாறிவிட்ட நிலையை காண்பது வேதனைக்குரியதாக என்று நன்மணி ஐயா அவர்கள் வேதனைப்படுகிறார். இந்த உணர்கல்வியை உள்ளுணர்வு கல்வியாய் உணர்தல் என்பது அது முக்கியமானதாக இருக்கிறது. இதுவரை பாலுறவு என்ற ஒன்று ரகசியத்தை நாம் பார்க்கின்றோம். பாலுறவில் இறை உணர்வு என ஒன்று இருக்கிறது என்பது இந்த சமுதாயத்திற்கு கேள்விப்பட்டது கூட இல்லை. அந்த அடிப்படை கொண்டுதான் பாலுறவும் ஆன்மீகமும் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள். நீங்களே பாருங்க, இந்த பிரபஞ்சத்திலே இயற்கையாக தன்மாற்றம் அடைந்து வந்த அனைத்திலும் எந்த ஒரு தவறும் இல்லை. அதை தவறாக பயன்படுத்துகின்ற மயக்கத்தில் மனித மனமே தவறிவிட்டது. இயற்கையில் எந்த தவறும் கிடையாது. இயற்கையில் படைப்பில் இவையெல்லாம் தவறு, இவையெல்லாம் சரி என்று எதையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. உதாரணமாக சொன்னால், ஒரு காட்டில் விஷ செடி ஒன்றை கண்டாலும் அதன் படைப்பும் ஒரு காரணத்திற்காகத்தான் இயற்கையால் படைக்கப்பட்டுள்ளது. அந்த செடியினை எங்கே, எப்படி என சிந்தித்து சரியாக பயன்படுத்தினால் அதுவும் பயனுள்ளதாகத்தான் இருக்கும். ஒரு தேவையின் அடிப்படையில் தான் அந்த செடியும் படைக்கப்பட்டுள்ளது. அதன் பயனை உணர்ந்து சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு 6ஆம் அறிவு கொடுக்கப்பட்டது. அந்த அறிவை கொண்டு சிந்தனை மூலம் நாம் செலுத்தி அதை நாம் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். நன்றாக நாம் கவனித்து பார்த்தால் 5 விலங்கினங்கள் தனக்கு உகந்த உணவு, உகாத உணவு என பிரித்து பார்க்கும் அறிவை பெற்றிருக்கிறது. தாவரங்களை உண்ண விலங்குகள் கூட இந்த இலைகளை உண்ணலாம், இந்த இலைகளை உண்ணக்கூடாது என்று பிரித்து பார்த்து அதன் வாசனை மூலம் நுகர்ந்து அது உண்ணுகின்றது. 6வது அறிவாக இருக்கக்கூடிய தெய்வம் அதற்குள்ளேயும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 5 வரை உள்ள ஜீவன்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளும் போது 6வது படைத்த மனிதன் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த காலத்தில், இயற்கையோடு இணைந்த காலத்தில் அந்த வாழ்ந்த முனிவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார்கள். நம்மை போன்று சித்தர்களும் 6 அறிவு படைத்த மனிதர்கள் தான் என்று நாம் உணரும் போது நாம் எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும். ஏன் அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்றால், தேவையில்லாதவற்றில் மனதை செலுத்தவில்லை. அவர்களைப் போலவே நாம் தேவையில்லாதவற்றில் மனதை செலுத்தாமல் விட்டால் நமக்கு தேவையானது முழுவதும் உணர்வாய் தெரியும். இச்சமுதாய மனிதர்களுக்கு உண்மைகள் தெரிவதே இல்லை. ஏனெனில் பொய்கள் நிரம்பி இருக்கக்கூடிய மனதில் உண்மை தெரியாது.
அவற்றிலிருந்து விடுதலை பெற்றால் உண்மை தானாக தெரியும். நமக்கு முதலில் நமக்கு வேண்டியது விடுதலை. இந்த உலக மயக்கத்திலிருந்து விலகி வரக்கூடிய மனோதிடம் நமக்கு வேண்டும். அதற்கு தத்துவ விளக்கங்கள் வேண்டும். அந்த தத்துவ விளக்கங்களை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஆன்மீக பயிற்சி மையம். ஆன்மீகம் என்றாலே தெளிவு கொடுக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். அந்த தெளிவினை கொடுப்பவர்தான் உண்மையான குரு. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய அறிவாலும் உடல் ஆற்றலாலும் தன்னையே ஒரு வேள்வி பொருளாக்கி இந்த உலக இந்த உலகிற்கு தன்னை அர்ப்பணித்தார். அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு நெசவு தொழில் செய்யும் ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தன்னை உணர வேண்டும். ஏன் துன்பம் வருகிறது, ஏன் கவலை வருகிறது, எதற்காக என்று சிந்தித்தார். அப்படி சிந்திக்கும் போதுதான் இறை உணர்வு என்ற உணர்வு அவருக்கு கிடைத்தது. அது சிறு வயதிலிருந்தே அவர் அந்த தாகம் ஏற்பட்டது, இறை தாகம் ஏற்பட்டது. அந்த இறை தாகத்தால் தான் அவரும் ஒரு குருவை தேடினார். முதலில் வைத்திய பூபதி டாக்டர் கிருஷ்ணராவ் என்ற ஒரு குருவை நாடினார். அவர் மூலம் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார். அவர் தந்த அறிவு ஒளியால் இந்த உலக மக்களுக்கும் இந்த உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அவர் தீப ஒளியை ஏற்றி வைத்தார். ஏனென்றால் ஒவ்வொரு மகானுக்கு பின்னும் ஒரு குரு இருப்பார். அவர் தன்னையே ஒரு வேள்வி பொருளாக்கிறார் என்று சொன்னேன். நாமும் ஒரு வேள்வி பொருளாக மாற்றி அமைத்தால் மட்டும்தான் நாம் அவரை விட, குரு சொன்னார், என் முதுகில் ஏறி நில்லுங்கள், நான் பார்ப்பதற்கு தெரியாது, நான் பார்க்கிறது தெரியாது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நான் பார்ப்பது எனக்கு தெரியாதெல்லாம் நீங்கள் என் முதுகு மேல் ஏறி நின்று பார்க்கலாம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட குரு நமக்கு கிடைத்துள்ளார். அப்படிப்பட்ட குரு நமக்கு எதை கொடுத்துள்ளார்? ஒரு மிகப்பெரிய சாவியை கொடுத்துள்ளார். அந்த சாவி என்ன? வேதாத்திரிய கல்வி. அந்த வேதாத்திரிய கல்வி என்பது ஒரு சாவி. அந்த சாவியை கொண்டு இறைநிலை என்ற ஒரு சக்தியை நாம், அந்த சாவியை, இந்த வேதாத்திரிய சாவியை கொண்டு நாம் அதை சுழற்றுவானால் நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள முடியும். நான் ஏன் பிறந்தேன், எதற்காக வாழ்கின்றேன், ஏன் துன்பம் வருகிறது, இந்த துன்பத்திற்கான காரணம் என்ன, எல்லாவற்றையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நமக்கு கொடுத்துள்ளார். உயிர் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, உடல் என்றால் என்ன என்ற தத்துவத்தையும் நம் கொடுத்துள்ளார். நாம் உயிரை வளப்படுத்த காயகல்பத்தையும், மனதை வளப்படுத்த தியானத்தையும், அகத்தாய்வையும், உடலை வளப்படுத்த யோக பயிற்சியும், அதாவது உடற்பயிற்சியும் தந்தார். நாம் நம்மை சரியான பாதையில் செலுத்த, நம்மை வழி நடத்த இறைவனே நமக்கு குருவாக கிடைத்துள்ளார். அப்படிப்பட்ட குரு மகானை நாம் வணங்கியும் போற்றியும் அவர் தந்த வேதாத்திரியத்தை நாம் உள்வாங்கியும் நாம் வாழ வேண்டும். எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் இதுதான். நான் எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கே தெரியாது. ஆனால் இறைவன் எனக்கு வேதாத்திரியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நான் இந்த அளவுக்கு பேசக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி வைத்திருக்கிறார். நான் இப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும் என்று நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இறைவன் ஒன்று நினைத்தால் கண்டிப்பாக நினைத்தே அதை கொடுத்தே தீருவார். அதுதான் இறை ஆற்றலுடைய சக்தி. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குருவை கண்டிப்பாக நமக்கு காட்டுவார். ஆனால் தாகம் வேண்டும், இறை தாகம் வேண்டும். நான் ஏன் துன்பப்படுகிறேன், நான் ஏன் கஷ்டப்படுகிறேன், என்னுடைய துன்பத்திற்கு காரணம் என்ன, என்னுடைய பெயருக்கு காரணம் என்ன, இறைவா என்று அவனிடம் கேட்டால் கண்டிப்பாக உண்மையாக நல்ல ஆன்மீக குருவை நமக்கு காட்டுவார். இதுதான் உண்மை. இது போன்ற மகிழ்ச்சியான தருணத்திலே நமக்கு இது போன்ற குருவை நமக்கு கிடைத்துள்ளார். குரு என்பவர் எதற்கு என்றால் நம்முடன் இருக்கின்ற அழுக்குகளை அதை தூய்மைப்படுத்துவதற்காக, தேவையில்லாத செயலில் இருந்து விடுபட்டு நம்மை நல்ல பாதையில் செலுத்துவதற்காகத்தான் குரு நமக்கு தேவைப்படுகிறார். நம் தவறான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். தவறான பாதையிலிருந்து திருப்பி விட்டு சரியான பாதையை நமக்கு கொண்டு செல்பவர்தான் உண்மையான குரு. அப்படிப்பட்ட குரு மகான் தான்
நமக்கு வேதாத்திரி மகரிஷியாய் அற்புதமாய் நமக்கு கிடைத்துள்ளார். அந்த அற்புதமான பூவை, அந்த மகர பூவை நாம் வைத்திருக்கின்றோம். அதை வைத்துக் கொண்டு நாம் எல்லா வல்ல பரம்பொருளை, எல்லா வல்ல இறைவனை நாம் அடைய முடியும் என்ற நோக்கில் நாம் பயணித்தால் கண்டிப்பாக இறைவனை நோக்கி நாம் பயணிக்க முடியும். இறைவனை நாம் அடைய முடியும். நாம் அடையாவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய பிள்ளைகள் அடைவார்கள். ஏனென்றால் நாம் இறந்த பிறகு நம்முடைய கருமையத்தில் உள்ள பதிவுகள் எல்லாம் அது முழுமையாக நம் பிள்ளைகளிடம் போகப் போகிறது. அப்படி முழுமையாக நம் பிள்ளைகளிடம் போகும்போது அதுவாகவும் நாமும் இருக்கின்றோம், நாம் பிள்ளையாகவும் நானாக இருக்கின்றேன் என்ற உணர்வு வரும்போது நாம் அனுபவிக்கின்ற உணர்வு அங்கு இறைநிலையோடு நமக்கு கிடைக்கும் என்ற. ஏனால் குரு என்பது நமக்கு அற்புதமான குருவாய் நமக்கு அமைந்திருக்கிறார். அந்த குருவை நினைத்து போற்றி நாம் மகிழ்வோம். இப்போது பால் உறவை பற்றி நாம் சிந்திப்போம். இரண்டு உயிர்கள் இணைந்து உருவாகி குழந்தை என்பது உருவாகிறது. குழந்தை பிறப்பு என்பது பாலுறவில் மிகவும் முக்கிய ஒன்றாகிறது. ஒரு மனிதன் திருமணம் ஆனவுடன் குழந்தை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். குழந்தை பிறப்பு எதற்காக? இரண்டு தம்பதியருக்கு குழந்தை எதற்காக பிறக்கிறது? 5 அறிவு வரை உள்ள ஜீவன்களும் பாலுறவு என்ற நிகழ்வு நடந்தது. அதன் விளைவாக குட்டி போட்டது, குஞ்சு பொரித்தது. இவையெல்லாம் எதற்கு நடந்தது? இந்த வினாவை நாம் எழுப்பினால் இனப்பெருக்கம் செய்து பெருகி ஓரறிவு முதல் 5 அறிவு வரை பெருக வேண்டும் என்பதற்காக என நம்ம உணர்கிறோம். 5 அறிவு உணர்வுகளையும் உணர்ந்து 6வது அறிவு மனிதன் வருவதற்காகத்தான் அவைகள் பெருகின. 6வது அறிவாகிய மனிதன் வந்த பிறகு பெருக வேண்டியது அவசியமில்லை. ஏனெனில் 7வது அறிவு என்று ஒன்று ஜீவன் வரப்போவதும் இல்லை, வரவேண்டிய அவசியம் இல்லை. ஜனத்தொகை பெருகி கொண்டேதான் இருக்கிறது, குழந்தைகள் பெற்று கொண்டுதான் இருக்கிறார்கள். 6வது அறிவு அதனுடைய வேலையை செய்யாமல் 5அறிவுடைய வேலையை மட்டும் ஒரு மயக்கத்தில் செய்து ஜனத்தொகையை பெருக்கி கொண்டே இருக்கிறது. அதைதான் மகரிஷி அவர்களுக்கு ஒரு கவிதை கூறுவார், வினைப்பதிவே தேகம் கண்டாய். அதாவது வினைப்பதிவுதான் இந்த உடலாக பிறந்திருக்கிறது என்று கூறிவிட்டார். கர்ம வினை என்ற வினைப்பதிவுகளை சரி, பறவைகள் குஞ்சு பொறிக்கிறது, ஆடு மாடு குட்டி போடுகிறது. ஏன் அதன் தேகம் வினைப்பதிவாய் வரவில்லை? ஏனெனில் பறவைகளும் விலங்குகளும் 5 அறிவு உள்ள அனைத்து ஜீவன்களும் வினைப்பதிவு என்பதே கிடையாது. 5 அறிவு ஜீவன்கள் வரை உடல், உயிர், மனம் என்று எல்லாமே இருந்தாலும் வினைப்பதிவுகளை உருவாக்கி கொள்ளும் 6வது பொது அறிவு அதற்கு இல்லை. மனிதனுக்கு தான் அதற்கு உண்டு. ஏனெனில் மனிதனுடைய உயிர் வெளியே வரும்போது அதற்கு மட்டும் ஒரு புதிதாக பெயரை கூறுகிறோம், அதுதான் ஆன்மா. ஏனென்றால் மற்ற உயிர்கள், மற்ற ஜீவன்கள், ஒரு பறவையோ ஒரு விலங்கினமோ இருக்கும்போது அந்த உயிர் உடலிலே இருக்கும்போது ஜீவகாந்தமாக இருக்கின்றது. அந்த உயிர் வெளியே வரும்போது வான்காந்தமாக மாறிவிடுகிறது. அதுதான் இயற்கையின் விதி. ஆனால் மனிதனுக்கோ அப்படி அல்ல. கோடிக்கணக்கான இறை துகள்கள் இருந்தாலும், ஆனால் அந்த கோடிக்கணக்கான இறை துகள்கள் மையத்தில், கருமையத்தில் அங்கே கர்ம வினை தாங்கிய ஒரு தொகுப்பு அங்கு உள்ளது. அதுதான் ஆன்மா என்று நாம் கூறுகிறோம். அந்த ஆன்மா என்ன ஏன் என்று கூறுகிறோம்? பேச்சு வழக்கில் ஆன்மா அலைந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவோம். ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கூறுகிறோம். 5 ஜீவன் வரை மரணம் நிகழ்கிறது என்றால் அந்த மரணத்தின் போது உயிர் வெளியே வருகிறது. அதற்கும் ஆன்மா என்று இருப்பதில்லை. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கிறது என்று கூறுகிறார். கர்ம வினை என்ற வினைப்பதிவை தாங்கி இருக்கக்கூடிய உயிருக்கு பெயர் ஆன்மா. மற்றதெல்லாம் சாதாரண உயிர் துகள்கள் மட்டுமே. நம் உடலில் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருந்தாலும் அது வெளியே வந்த உடனே ஆகாயமாக மாறிவிடும் என்று சொன்னேன். அது உண்மைதான். ஆனால் ஒரே ஒரு உயிர் துகள் மட்டும்தான் கர்மவினை தாங்கிய அந்த உயிர் துகளாக இருக்கிறது. அதுதான் ஆன்மாக கூறப்படுகிறது. வினைப்பதிவுகளை சுமந்து கொண்டிருக்கும் ஆன்மா எனும் எனும் உயிர் கர்ம வினை சுமையை இறக்கி வைத்தால் அதற்கு ஒரு சாந்தி கிடைத்துவிடும்.
உதாரணமாக, ஒருவர் தன் தலையில் விறகுகள் சுமந்து கொண்டு வருகிறார். அதை இறக்கி வைப்பதற்காக அக்காலத்தில் சுமைதாங்கி கல் என்று ஒன்று இருக்கும். சுமையை இறக்கி வைத்துவிட்டு ஒரு சுகமான உணர்வை பெறுவர். சுமையை இறக்கி வைக்கும்போது ஒரு சுகம் கிடைக்கும். அது போலவே ஆன்மாவிற்கு பதிவுகள் என்ற சுமையை இறக்கி வைத்து விட்டால் ஒரு சுகம் அடையும். அதைதான் சாந்தி என்று கூறுகிறார்கள். கர்ம வினை சுமைகளை இறக்கி விடவில்லை என்றால் இறக்கி வைப்பதற்காக அலைந்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவை சாந்தி அடையவில்லை என்று சொல்கிறார்கள். அதாவது சுமையாகிய பாவ பதிவுகளை இறக்கி வைக்க இடம் இல்லாமல் அது தேடி கொண்டிருக்கிறது, சுமையோடு அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த சுமையை இறக்கி வைத்து விட்டால் அது சாந்தி அடைந்து விட்டது என்று அர்த்தம். சாந்தி அடைந்த நிலையில் அந்த உயிர் ஆகாயத்தோடு கலந்து விண்ணாக மாறி விண்ணுலகத்தில் ஐக்கியம் ஆகிவிடும். இதனைத்தான் சாலோகம் சாயூக்கியம் என்று அழைப்பார்கள். இரண்டு உயிர்கள் பாலுறவில் இணையும் பொழுது அந்த இணைப்பினால் குழந்தை உருவாகிறது. அந்த இணைப்பிலேயே இறை உணர்வும் பெற முடியும். அதே இணைப்பிலேயே ஒரு குழந்தையும் பெற முடியும். குழந்தை பிறப்பு என்பதும் இறை உணர்வு பெறுவதும் பால் உறவில் முக்கிய அம்சமாகும். பால் உறவில் ஒரு க்ஷண நேரம் இறை உணர்வு பெற்ற அந்த அறிவு அதனை நிலையாக உணர வேண்டும். நிலையாக உணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. அப்பாவுடைய உயிரும் அம்மாவுடைய உயிரும் இணைந்து கருவாகி குழந்தையாய் பிறக்கிறது. முதலில் கரு உருவாதல் என்ற நிகழ்வு நடக்கிறது. உண்டான கரு பின்னர் உருவம் எடுக்கிறது. கருவில் உடல் என்பது இருப்பதில்லை. கருவில் தன்மைக்கேற்ற உடல் என்பது உருவாக்கம் அடைகிறது. உயிர்கள் இரண்டும் இணைந்த இடத்தில் அந்த க்ஷணத்தில் உயிர் உருவாக்கிவிட்டது. ஆனால் உடல் உருவாகவில்லை. அப்பாவுடைய உயிர் அம்மாவுடைய உயிர் இரண்டும் இணைகிறது என்று சொல்கிறோம். இணைவதென்றால் என்ன? ஏனால் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு தற்சுழற்சி உண்டு. அது ஒன்றோடு ஒன்று இணைய முடியாதே தவிர, ஆனால் அது அதனுடைய அலைதான் இரண்டு மத்தியில் ஒரு கருவாக உருவாகிறது. ஒரு உயிராற்றல் உருவாகிறது. தந்தையுடைய கருவும் தாயுடைய ஒரு கருவும், தந்தையுடைய வித்துவும் தாயுடைய நாதமும் ஒன்றோடு ஒரு, அதாவது ஒன்றோடுனா நம்ம அந்த நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து பட்டம் இது போடுவோம். நம்ம வந்து தங்க சக்கரம் விடுவோம். அது விடும்போது ரெண்டு தங்க சக்கரம் விடும்போது என்ன ஆகும்னா அது சேர்ந்துக்கினே இருக்கும். சேர்ந்துனே இருக்கும்போது அது ஒன்னோடு ஒண்ணு சேராத தவிர அந்த அந்த ஒளி அலை வந்து ஒன்னொன்னு ஒண்ணு மோதும். ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அங்க ஒரு சென்ட்ரு மையத்துல ஸ்பார்க் வரும். அதே போலதான் தாயருடைய அந்த உயிர் ஆற்றலும் தந்தையுடைய உயிர் ஆற்றலும் ஒன்றோடு இணையும் போது, அதாவது ஸ்பார்க் வரும்போது அங்கே ஒரு உயிர் வந்து உருவாகுது. அந்த உயிர் தான் அது கருவாக மாறுகிறது. அந்த உயிர் சிந்திக்கிறது. கருவாகி மாறிய உயிர் சிந்திக்கிறது. இந்த உடலை எப்படி கட்டுவது என்று சிந்திக்கும் போது அதனால் என்ன செய்கிறது என்றால், இவர்கள் முன்னுக்கு பின்னால் பார்க்கிறது. அப்பா எப்படி, அந்த அப்பா எப்படி வந்தாரு, அம்மா எப்படி வந்தாங்க, அவங்க உடம்பு எப்படி கட்டினாங்க அப்படின்னு பாக்குது. அப்ப அவங்க பாவ பதிவுகளும் பாக்குது. இது மாதிரி வந்து அவங்க வந்து என்ன நல்லது செஞ்சாங்களா, இல்ல வேற என்ன தீயது செஞ்சாங்களா அப்படின்னு வந்து சிந்திக்குது. அது சிந்திக்கும் போது அப்பாவுடைய கர்ம வினை கேட்டா போலையும் அம்மாவுடைய கர்ம வினை கேட்டா போலையும் அந்த உடலை வந்து அந்த கருவென்ற உயிர் வந்து கட்டுது. அது கட்டின பிறகுதான் அந்த உயிர் அந்த உடம்பாக மாறி அது 10வது மாதம் அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வருது. ஆனா அப்பாவுடைய உயிர் என்ன ஆகுது அப்படின்னா, அதுதான் வந்து பீனியல் கிளாண்டா வந்து மாறுது. அந்த பீனியல் கிளாண்டா மாறுதுன்னா, அதான் வந்து பீனியல் கிளாண்டா வந்து அது மாறுது. அது ஒரு சிந்தனைக்குரிய விஷயமா இருக்குது என்ன சொல்றாங்க. இரண்டு உயிர்கள் வந்து இறை இடத்தில் நெருங்கும் போதுதான் பாவப்பதிவுகள் ஒருவருக்கு இல்லை என்றால், இப்போ ஒரு மனிதனுக்கு பாவப்பதிவுகள் இருக்கிறது. அந்த பாவப்பதிவுகள் தான்
ஒரு மனிதனை இயக்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் குழந்தை பேரும் நடக்கிறது. இப்ப குழந்தை பேரு குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கிறாங்க, சில பேர் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. அப்ப அவங்க பாவ பதிவுகள் இல்லையா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். அப்படின்னா அவங்க உடம்புல ஏதாவது பாட்டு இருக்கும், ஒரு பாதிப்பு இருக்கும். அந்த பாதிப்பு இருந்தால்தான் பாதிப்பு இருந்தா அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லாம போகும். ஆனா குறைந்த பட்சத்துல அந்த பாவ பதிவு இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. இப்ப ஐயா பாருங்க, நம்ம வேதாத்திரி மகரிஷியே நம்ம எடுத்துருவோம். வேதாத்திரி மகரிஷி அன்னை லோகமா தம்பியதற்கு குழந்தை இல்லை. அவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற காரணத்தால் இன்னொரு திருமணம் அன்னை லோகம்பால் வற்புறுத்தலால் நடத்தி நடத்தி வைக்கப்பட்டது. அவர்களுக்கும் குழந்தை இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு குறைந்த பட்சத்திலே அவர்களுக்கு கர்மவினை பதிவு இருப்பதால் அவர்கள் வாழும் காலத்திலே அதை குறைத்து இறைவனோடு இணையக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருப்பதால் அதனால குழந்தை இல்லாம அவங்களுக்கு இருந்தது. ஆனா நமக்கெல்லாம் அப்படி இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு பதிவுகள் அதிகமா இருந்ததால் தான் நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். அதனால்தான் நம்ம பேசி இருந்திருக்கிறோம். இப்ப சாதாரண மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக் கொள்ளும் போது வந்து வருங்காலத்துல வயதான காலத்துல எதுக்கு இந்த குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு கேட்டா, என் சொத்துக்களை என் பையன் ஆளணும், வருங்காலத்துல என்னை பார்த்துக்கணும், என்னை பராமரிக்கணும், நான் கடைசி காலத்துல என்னை இறக்கும் போது என்னோட ஈம சடங்கெல்லாம் அவன் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தை ஒன்று பிறக்கும் போது நம்முடைய கர்ம பதிவுகள் ஒன்று ஒரிஜினலாக செல்வது இல்லை. அதான் முக்கியம். ஒரு குழந்தை பிறகுதே வச்சுங்களேன், அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரிஜினல் அந்த குழந்தைக்கு போகாது. அது ஜெராக்ஸ் தான் போகும். அம்மாவுடைய அப்பாவுடைய பதிவு அம்மாவுடைய பதிவும் அது ஜெராக்ஸாவே போகுமே தவிர ஒரிஜினல் போகாது. ஏன்னா நம்மிடம் உள்ள ஒரிஜினல் பதிவுகள் கொடுப்பதில்லை. ஜெராக்ஸ் எனும் நகல் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. நமது கருமையத்தில் உயிர் துகள் இருக்கிறது. அந்த உயிர் துகள் கர்ம வினைகள் பதிவுகளாக இருக்கிறது. அவைகள் ஜெராக்ஸ் எனும் நகலாக அந்த கருவிற்கு மாற்றம் செய்யப்படுகிறது. நகலாக மாற்றம் அடையும் போது எல்லா கர்ம வினைகளும் சென்றுவிடும். இந்த சமுதாயத்தில் இக்கருத்துக்களை எல்லாம் கூறினால், ஏன்னா ஒரு இறந்துட்டாங்க வச்சுங்களேன், இது மாதிரி உனக்கு போயிடும், உங்க அப்பா இறந்துட்டாரு, எல்லா பதிவுகளும் உனக்கு வந்துடும், அப்பா சொத்து நீ அனுபவிக்கும் போது அவருடைய கர்ம வினைகளும் உனக்குதான் வரும் அப்படின்னு சொன்ன யாராவது ஈம சடங்குகள் நடத்துவாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஏன்னா அதான் செய்ய மாட்டாங்க. அவங்க சொத்து இருந்தா போதுமே தவிர இந்த ஈம சடங்குலாம் நடத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பயப்படுவாங்க. அதனாலதான் மறைமுகமா அந்த காலத்துல வச்சுக்கிறாங்க. அப்பா இது மாதிரி வாப்பா, நீ 16 நாள் இருக்கணும், சூதியம் இருக்கணும், நீ தலை குளிச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்னா அப்பா அப்படி இருந்தா மட்டும்தான் அப்பாவுடைய உயிர் துகள் பையனுடைய உயிர் துகளை ஒரிஜினல்ல போய் சேரும். அது வரைக்கும் அப்பா கிட்டே இருக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும் அப்பாவோட. பையனுக்கு எங்க ஜெராக்ஸா இருக்கும். அப்பா இறந்த உடனே பையனுக்கு ஒரிஜினலா மாறிவிடும். ஜெராக்ஸா இருந்த பையனுடைய அந்த கருமையும் ஒரிஜினலா மாறிவிடும். எல்லா தொகுப்பும் அப்பா புள்ளையாண்ட போய் சேர்ந்துடும். ஏன்னா இப்போ ஒரு பையன் அம்மா ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன சொல்றாங்க, அதாவது அம்மாவுடைய கர்ம வினையை ஏ என்று வைத்துக் கொள்வோம், அப்பாவுடைய கர்ம வினையை பி என்று வைத்துக் கொள்வோம். ஏ என்பது பி இடம் எதற்காக வந்தாய் என்று கேட்கிறது. பி என்பது ஏ இடம் எதற்காக வந்தாய் என்று கேட்கிறது. இரண்டும் கர்ம வினைகளை இறக்கிவிட வந்தேன் என்று பதில் அளிக்கிறது. இரண்டும் இறக்கி விடலாம் என்று முடிவெடுக்கிறது. அதற்காக கருவினை உருவாக்கி ஒரு தொகுப்பாக்கி அதிலே இறக்கி விடுகிறது. ஏ மற்றும் பியின் பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஆன பின்னர் தான் கரு உண்டாகிறது. பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தால் கரு உருவாகாது. சாதாரணமாக வழக்கத்தில் கூறுவார்கள் பெண்கள், நான் கருவுற்றிருக்கிறேன் ஆனால் இப்போது இல்லை என்று கூறுவார்கள். ஏனென்றால் அங்கு பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்று அர்த்தம். இப்ப திருப்பூர்ல இப்போ நம்முடைய கருமயத்துல எப்படி ஏத்தணும் அப்படின்னா, புலன் இன்பத்திற்காகவும் பொருள் மழக்கத்திற்காகவும் நம்ம பிறருக்கு துன்பம் கொடுத்தோம், அதுக்காக தான் கருமயத்துல பாவப்பதிகளை ஏத்தணும். அந்த பாவப்பதிகளை ஏத்தணுமே எப்படி இறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. ஒரு திருப்பூர்ல ஒரு நூற்பாலைக்கு மும்பையிலிருந்து மிகப்பெரிய இயந்திரம் ஒன்று தரவிறக்கப்படுகிறது. அந்த பெரிய இயந்திரம் அதற்குரிய பெரிய வாகனத்தில் திருப்பூருக்கு செல்கிறது. அவ்வளவு பெரிய இயந்திரத்தை எப்படி இறக்குவது என்று அந்த பொறியாளருக்கு புரியவில்லை. எனவே அவர் ஏற்றிவிட்ட இடத்தில் உள்ள பொறியாளரிடம் அதற்கான வழிமுறையையும் நுணுக்கம்
தூக்கும் நுணுக்கத்தையும் கேட்கிறார். அவர்களுக்கும் இந்த இயந்திரத்தை தூக்குவதற்கான கிரைன், தூக்குவதற்கான இடத்தையும் லிப்டின் பாயிண்டையும் தெளிவாக ஒரு படம் போட்டு அனுப்புகிறார். அந்த வழிமுறைகளை படி சரியான கிரைனை கொண்டு சரியான இடத்தில் இறக்க வைக்கப்படுகிறது. அதாவது எப்படி ஏற்றினோமோ அதை கொண்டுதான் இறக்க முடியும். அதே போல உயிர் என்ற ஆன்மாவில் கர்ம வினை என்ற பதிவுகள் எப்படி ஏற்றப்பட்டன, அப்பா அம்மா இதனை எப்படி செய்தார்கள் என்று ஆன்மா யோசிக்கும் போதுதான் பின்னோக்கி பார்க்கிறது. ஒரு மனிதன் எப்படி பாவ பதிவுகளை உயிர் என்ற கர்மாவிற்கு ஏற்றுகிறான். இந்த புலன் மூலமாக மனதின் துணை கொண்டு மனதின் மூலமாக அந்த புலன் அனுபவத்திற்காக இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற மயக்கத்தினால் பிற உயிர்களுக்கு கொடுத்த துன்பமே பாவம். 2 உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் 2ம் சேர்ந்து கருவாகிவிட்டது. அதில் எந்த உயிர் வளர்கிறது? இதுதான் பேசிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த உடலுக்காகத்தான், இந்த புலன் இன்பத்திற்காக தான் மனிதன் என்ன பண்றான்? பொருளை தேடுகிறான். பிறருடைய பொருளை அபகரிக்கிறான். அவர்களுக்கு மனம் வருத்தப்படி செய்கிறான். அதனால்தான் பாவ பதிவுகள் அவனுக்கு அதிகமா சேருது. அதனால்தான் அவன் துன்பத்தை அதிகமா அவன் அனுபவிக்கிறான். உடலாலும் மனதாலும் துன்பத்தை அனுபவிக்கிறான். அந்த துன்பத்தை போக்குவதற்காக தான் ஒரு குழந்தைய அவனால பெற்றெடுக்கிறான். என்னால இறைநிலையை உணர முடியாது, அதற்காக தான் என் குழந்தையை நான் பெற்றெடுக்கிறேன் என்ற உணர்வோடு இந்த குழந்தையை பெற்றெடுக்கிறான். ஒரு குழந்தையை பெறுவதற்கும் இறை உணர்வு அடைவதற்கும் முக்கியமாக காரணமாக இருப்பது பாலுறவு என்ற ஒன்றுதான். அந்த பாலுறவு ஒன்று இருப்பதால் தான் இறை உணர்வும் அடைய முடியும், ஒரு குழந்தை பேரும் நாம் பெற்றெடுக்க முடியும் என்றார் என்று நாம் சிந்திப்போம். அதைத்தான் அருட்தந்தை கவியில் கூறுகிறார். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவால் உடலெடுத்தேன். இந்த நிலத்தில் வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் என்று எழுதுகிறார். அதாவது மாயை என்ற மயக்கத்தில் அடிப்படையில் அனைத்தையும் மறந்து நிற்கிறான் என்பதாகும். பால் உறவில் குழந்தை உருவாவதற்கு காரணமும் இறை உணர்வதற்காகத்தான் என்ற சிந்தனையை தந்த இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயாவிற்கு நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.